சொசைட்டி வந்து நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு சில விஷயத்த, நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் வளரணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் சிரிக்கணும், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க இப்போ டிவிகேக்குள்ளேயே இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையா அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லையா? டெஃபினட்டா இது ஒரு தவறான புரிதலை தான் நான் பார்க்குறேன். ரொம்ப காலமாக நம்ம வந்து இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், பெண்கள் அரசியலுக்கு வரணும் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கோம். அது நடந்ததே இல்லை. ஸோ இதே தான் நம்ம வந்து இளைஞர்களுக்கு பண்ணுறோம். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அ பிக் டிஸ்சர்விஸ். ரொம்ப மூத்த ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கேட்டேன், ஏன் பெண்கள்லாம் வந்து வரமாட்டிக்காங்க அப்படின்னு. வரமாட்டிக்காங்களா, அவங்களுக்கு ஏன் இந்த ஸ்பேஸ் அமைக்கப்படலை அப்படின்னு. அஸ்விதா, நீ உங்களுக்கு வந்து தெரியும், யூ நோ த ட்ரூத், பாலிடிக்ஸ் இஸ் அ 24/7 ஜாப். அப்போ எப்படி பெண்கள் வர முடியும்? தென் வை நாட் மேக் இட் 9 to 5 அப்படின்றத என்னோட கேள்வி. ஈவன் தோ அவங்க இன்னொரு பார்ட்டிலேருந்து வந்திருந்தாலும் தே ரியலி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஹாவ் அ கான்வர்சேஷன். ஸோ அந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம பேசலாம். பட் யா, தெர் ஆர் சம் பீப்புள். ஆன்லைன் அப்யூஸ் நிறைய இருக்கு. அதுவும் ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வரா அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, மீம்ஸாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அது வந்து சில நேரம் வந்து ஐ கான்ட் ஃபேஸ் இட். தெர் ஆர் மொமெண்ட்ஸ் ஐ ஃபீல் இதெல்லாம் தேவையா, இவ்வளோ அடி வாங்கணுமா, பிகாஸ் பீப்புள் ஆர் சேயிங் நாஸ்டி திங்ஸ் அபவுட் யூ. பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் அரசியலுக்கு வர்றதும் ஒரு ஆளுமைக்கு வர்றதும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் தே ஹேவ் அ பார்லிமெண்ட்ரி பேனல். அந்த பேனலில் 31 பேர் 30 ஆண்கள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் எனக்கும் திருமண வயது மினிமம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுறா? மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணல. they put tax for menstrual hygiene products. even though 5 4 பெண்களுக்கு அப்போ வந்து பேட்ஸே ஆக்சசிபிள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நீங்கள் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் டேக்ஸ் போட்டுறீங்க. எல்லாமே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிவிகே அஸ்விதா அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். உங்களை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் படித்தோம், கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களே நிறைய இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வளர்ந்த சூழல் எப்படி, உங்களுடைய ஊர் எப்படி அப்படின்றத பற்றிலாம். பெண்கள் வந்து வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாது, படிக்கிறதுக்குன்னா பக்கத்து ஊருக்கு கூட போகக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு ஊரில் இருந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போது அரசியல்லேருந்து யூஎஸ் ரிட்டன் இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, ஏன் பொம்பளை புள்ளியை வெளியே அமிச்சு படிக்க வைக்கிற அப்படிலாம். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க மேம்? ஐ விஷ் அவங்கெல்லாம் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி மை பேரண்ட்ஸ், அம்மா ஒரு இடத்துல வந்து ஹாப்பியாக இருந்தாலும் ப்ரௌடாக இருந்தாலும் அஃப்கோர்ஸ் வந்து ஒரு ஐம் ஆல்சோ 33, ஐம் ஆல்சோ அன்மேரிட். இப்போ வந்து என்னென்னா பெண்களுக்கு வந்து ஆஸ்பிரேஷன், சமுதாயம் என்ன ஆஸ்பிரேஷன் வச்சுன்னா, ஒரு பொண்ணு வந்து செட்டில்டுனா அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும், அவங்க வாழ்க்கை எப்போ முடிவிடும் அவங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு நார்ம்ஸ் இருக்குங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நார்ம்ஸ்லாம் நம்ம ரிபல் பண்ணி கொஞ்சம் நடந்துட்டு இருக்கிறதுனால லைக் ஓகே இதெல்லாம் ஓகே, எப்போ கல்யாணம் இந்த கேள்வி தான் வரும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தா எங்கள் அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, என்னோட ரிலேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஸ்டில் அ வெரி அன்சக்ஸஸ்ஃபுல் பர்சன். பட் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் மொமெண்ட்ஸ் அவங்க கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். நெல்லை டு யூஎஸ் இந்த ஜேர்னி உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன். ஐ திங்க் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆப்வியஸ்லி யுவர் உமன் ஆல்சோ. ஸோ நிறைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து விமனுக்கு அதிகமாக இருக்கும். ஐ திங்க் இன் மை கேஸ் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஓகே, ஒரு விதமான ஸ்ட்ரகிள்ஸ் ஒவ்வொரு பருவத்துலேயும் அது ஒரு விதமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் இன்டர்னலாக தெர் ஆர் மெனி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் விமன் இஸ் வாட் ஐ ஃபீல். பிகாஸ் ஏன்னா சொசைட்டி வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு சில விஷயத்த, நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் வளரணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் சிரிக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து ஐ ஃபீல் இஸ் அ பிக் சேலஞ்ச். நம்ம அந்த அன்லேர்னிங் ப்ராசஸ் அதுக்கப்புறம் ரீலேர்ன் பண்ணி ஓகே ஐ எம் அன் ஈக்குவல் பர்சன், நான் வந்து ஆஸ்பிரேஷன்ஸ் எனக்கு இருக்கலாம், எனக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த இன்டர்னல் ப்ராசஸையும் நான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் இதாக தான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அந்த இன்டர்னலில் நம்ம வந்து ஓரளவு ஒரு செல்ஃப் ஒர்த் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்மளோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, ஐ திங்க் தென் எக்ஸ்டர்னலை ஃபேஸ் பண்ணுறது ஈஸி. அந்த இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன்ஸை வந்து ஐ பிலீவ் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். ஓகே, நெல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல இருந்து நீங்கள் படிச்சுட்டு வெளில வரீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய சிட்டி அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வந்து டெல்லியாக தான் இருக்கும். டெல்லியோட கல்ச்சரே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சூழலை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க?
ஆக்சுவலாக வந்து டெல்லியில தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்ன, ஏழை பணக்காரங்கன்னா என்ன, மாடர்ன் ட்ரெடிஷ்னல்னா என்ன, இதெல்லாம் வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்ல வளரச்சுல அந்த என்விரான்மெண்ட் தான் உண்மைன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஓகே, சப்மிசிவாக இருக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அப்பா அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இதுட்டு நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட் போவையில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு புதிய உலகம் வந்து திறக்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது, August 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எங்கள் கிளாஸ்லேருந்து நாங்கள் எல்லோரும் இங்கிலீஷ் படம் பார்க்க போயிருந்தோம். அப்போ தான் அது வந்துருந்துச்சு. ஸோ அந்த படம் பார்க்கச்சு ஐ ஃபீல் ஸோ எம்பவர்டு. ஓகே, இவங்கள மாதிரி நானும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தென் வி வென்ட் டு இந்தியா கேட். அப்போது ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் லைக், ஏன்னா அது வரைக்கும் நான் நைட்டே பார்த்தது கிடையாது, 12 மணிக்கு மேலே நான் தனியாக எங்கேயும் போனது கிடையாது. ஸோ ஐ வாஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட், நான் உண்மையிலேயே எனக்கு ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது. ஸோ இட் டுக் மீ சம் டைம். ஆனால் இந்த மொமெண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஒரு பெண்ணாக ஐ ஃபெல்ட் வெரி, என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது, என் லைஃப் வந்து இனிமேல் மாறிடும், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்துச்சு அந்த தருணங்கள். அப்பா அம்மா டெல்லிக்கு வந்தாங்களா? அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்னவா இருந்துச்சு? ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு சூழலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தே இருக்க மாட்டாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்க மேம் உங்ககிட்ட? அம்மா வரல, அப்பா வந்திருந்தாரு. ஐ திங்க் அப்பா வாண்டட் டு சி உண்மையிலேயே ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துருக்காங்களா, பிகாஸ் இஸ் லைக் அதை எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ வாஸ் தேர். ஆனால் இந்த வெல்கம் பார்ட்டி வச்சுருப்பாங்களா, ஸோ வெல்கம் பார்ட்டி கூட்டு போனோன்னு எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. பிகாஸ் பீப்புள் வேர் வேரிங் யூனோ ஷார்ட்ஸு இதெல்லாம், அண்ட் they were hugging each other. எங்கள் அப்பா அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இது என்ன இது, இந்த மாதிரி ஒரு இடத்துல நீ படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் when I came back to my room, என்னன்னா நான் ரூமுக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் சீயிங் ஏசி. என் ரூமில் ஒரு ஹீட்டர் இருந்துச்சு, ஏசி இருந்துச்சு. ஸோ மை ஃபாதர் வாஸ் ஆல்சோ, எனக்கு ஐ ரிமெம்பர் மை ஃபாதர் வாஸ் ஆல்சோ டெல்லிங் மை மதர், என் ரூம்லாம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் தே ஆல்சோ அண்டர்ஸ்டுட் ஒரு பெரிய இடம், பட் அதே நேரத்தில் இந்த இடத்துல இருந்தால் நம்ம பொண்ணு சரியான இதுக்கு போவாளா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ ஹீ செட் இல்லை போயிடலாம் நீ வந்துரு அப்படின்ட்டு. ஸோ ஐ சூடத்தை வச்சு சத்தியம் பண்ணிட்டு இங்கே எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் படிப்பு மட்டும் தான் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ், ஐ திங்க் இவென்ச்சுவலி தே அண்டர்ஸ்டுட். அது இட் டுக் சம் டைம், பட் பிகினிங்கில் இட் வாஸ் அ ரியல் ஸ்ட்ரகிள். ஏன்னா என் வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் வந்து டெல்லி பாகிஸ்தான் பக்கத்துலலாம் இருக்குன்னு சொன்னாங்க, ரொம்ப சேஃப் கிடையாது, பொண்ணுங்க அங்கே இது கிடையாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் ஆனால் சம்ஹவ் ஐ காட் டு கோ தேர். நம்ம எல்லாருமே அம்மா கிட்ட தான் வந்து எல்லா விஷயங்களும் வந்து ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பக்கத்து வீடு எல்லாரும் வந்து ஏன் பொண்ணை வந்து வெளியே அமைச்சு படிக்க வைக்கிற அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே நினைப்பு வந்து என்னவா இருக்குன்னா, நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பொண்ணு வந்து பார்க்கணும், அனுபவிக்கணும் அப்படின்றது தான் ஆசையாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வந்து டெல்லி வந்து பார்த்துட்டு அம்மா கிட்ட போய் சொல்லியிருப்பார் இல்லையா, நம்ம பொண்ணுக்கு தனியாக ஏசி கொடுத்துருக்காங்க, ஹீட்டர்லாம் இருக்குது, ரூம்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருப்பார் இல்லையா. அம்மா அதை கேட்டுட்டு உங்ககிட்ட என்ன சொன்னாங்க மேம்? ஐ திங்க் நான் எங்கள் அம்மாவை எப்போதும் எப்படி பார்ப்பேன்னா, இப்போ வெளியில போனாலும் அப்பா வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துரு. ஸோ அந்த ஃப்ரீடம் இருக்கும். லைப்ரரிக்கு போனோம், ஓகே இந்த இலை வெட்டுவோம், நாங்கள் பீடி சுற்றுறதுனால இலை வெட்டிட்டு நீ இந்த ஒரு பக்கெட்டில் வச்சுருவாங்க இலையை முக்கி. ஸோ அதை விட்டுட்டு நீ எங்கேனாலும் போகலாம். ஸோ எப்போதுமே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பொண்ணு படிக்கணும், பெரியாள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும், ஆனால் அப்படி பண்ணால் வந்து சமுதாயத்தில் வந்து அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும். ஸோ ஷி வாண்டட் அஸ் டு ட்ரீம், பட் ஷி ஆல்சோ டாட்டஸ் இதுதான் லிமிட்டேஷன், இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே கனவு வந்து இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது டெல்லி பயணம் அதுலலாம் எனக்கு எங்கள் அம்மா எவ்வளோ இது பண்ணாங்கன்னு தெரில. வென் ஐ ஸ்டார்டட் போதி ட்ரீ, ஒரு ஆர்கனைசேஷன் நான் ரன் பண்ணச்சில் ஐ வாஸ் ஹெல்பிங் ஒன் கேர்ள் அந்த போதி ட்ரீல. அப்போது ஐ கேம் ஹோம், ஐ செட் இந்த சூட் கேஸ் நான் எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டடி இன் டெல்லி, அதனால் இந்த சூட் கேஸ் தேவைப்படுதுன்ட்டு. எங்கள் அம்மா வந்து அந்த ஸ்டோரியை எங்கள் அத்தை கிட்ட சொல்கிறத நான் கேட்டேன். ஓகே, இவ வந்து இப்போ வந்து ஷீ இஸ் கிவிங் அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் ஃபார் ஹர், அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது, ஷீ ஃபெல்ட் ப்ரவுட் இஸ் வாட் ஐ ஃபீல். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு பீடி சுத்துற தொழிலாளியோட மகள் தான் நீங்கள். இந்த விஷயத்தை எடுத்துட்டு நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் சொல்கிறீங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது? ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி சொல்கிறதுனா, ஃபார் மீ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் ஐ எம் நாட் ஸ்பெஷல், புரியுதுங்களா? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, என்னை விட ரொம்ப படித்தவங்க இருக்காங்க, ரொம்ப திறமை உள்ளவங்க, ரொம்ப தைரியமானவங்க இருக்காங்க. தே யூஸ் டு ரிபல் ஸோ மச். ஆனால் ஃபார் மீ ஐ ரியலி ஃபீல் இட் வாஸ் ஜஸ்ட் த கைண்ட்னஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். சம்படி லிஃப்டட் மீ அப். ஐ வாஸ் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம், ரைட் பர்சன் இன்டர்வியூட் மீ.
ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவ் திஸ் சக்ஸஸ். இந்த சக்ஸஸ் ஓன் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்போதுமே. ஏன்னா வந்து பிகாஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா நம்ம பாக்குறோம் அப்படி தானே. என் காலேஜ்ல என் கூட படிச்ச பிள்ளைங்களை பாக்குறேன். பிகாஸ் they are as good or much better than me. ஆனா எனக்கு என்னன்னா சம்வேர் சம்படி செட் நான் வந்து கரெக்டான ஒரு பர்சனை சந்திச்சிட்டேன். அவங்க வந்து ஓகே ஐ வாண்ட் டு லிஃப்ட் யூ அப்படிங்கிற மாதிரி. இல்லை நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றப்போ சம்படி கேவ் மீ ஸ்காலர்ஷிப். ஸோ அப்படி பார்க்கச்சில் ஐ ஃபீல் அதான் நான் வந்து அங்கே ஹார்வர்ட் போவிலையும் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் மை சக்ஸஸ். இட்ஸ் அ சக்ஸஸ் ஆஃப் சோ மெனி பீப்புள். பட் ஆனால் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா மிட் கரியர் ப்ரோக்ராமில் ஸ்காலர்ஷிப்ஸ் யாருக்கும் கிடைக்காது. பிகாஸ் இட் இஸ் அசியூம்ட் நீங்கள் நிறைய வருஷங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ கேன் அஃபோர்ட் தட் எஜுகேஷன். இட் இஸ் மோர் தென் இந்த என்ன சொல்கிற அந்த கோர்ஸோட வேல்யூவே 1 crore கிட்ட 80 lakhs + 30 lakhs வந்து நம்ம வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ எனக்கு வந்து அது ஃபுல் ஸ்காலர்ஷிப்பாக கிடைச்சது அந்த 80 lakhs. ஃபார் மீ தேட் வாஸ் a recognition ஃபார் மீ. என்னன்னா சம்வேர் ஹார்வர்ட் தாட் அவங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதனால தான் அந்த படிப்பு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிதானே. ஆனால் என் கிளாஸில் வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடையாது, எல்லாருமே பே பண்ணி தான் படிக்கிறாங்க. ஸோ அந்த இது வந்து எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ரெகக்னைஸ்ட். என்னோட லைஃப் ஜேர்னியை வந்து தே அக்னாலஜ்ட் அப்படின்னு தெரிஞ்சுது. பெரிய யூனிவர்சிட்டியில இருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இங்கே வந்தால் கை நிறைய பெரிய பெரிய கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி சம்பாதிக்கலாம். ஆனால் ஏன் அரசியல் ஆசை ஆரம்பத்துலேருந்தே இருந்ததா, இல்லை எப்போ இது உங்களுக்கு அரசியலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு தோணுச்சு மேம்? ஆரம்பத்தில் டெஃபினட்டாக இல்லை. ஓகே. இட் only when I'm என்ன சொல்கிறது கோவிடுக்குலாம் அப்புறம் ஐ வாஸ் மேபி லைக் 4-5 years பேக் 2020 when I left my organization, I joined a political consultancy. அப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அரசியல் ஆர்வம் வந்ததுனால பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி இது போனேன். அண்ட் கோவிட் வாஸ் அ பிக் டர்னிங் பாயிண்ட். என்னன்னா ஹவு கவர்மெண்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங், நம்ம எவ்வளோ இன்எஃபிஷியண்ட்டாக எத்தனை கவர்மெண்ட்ஸ் இருக்குது, ஏன் வந்து பெண்கள் அந்த இடத்துல உட்காரல, ஏன் நம்மளை மாதிரி உள்ள அவங்களோட பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஐ ஆல்சோ ரெட் லாட் ஆஃப் புக்ஸ் அரௌண்ட் தட் டைம். ஒபாமா பற்றின புக்ஸ்லாம் அப்போ நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஐ காட் லிட்டில் பிட் இன்ட்ரெஸ்டட். அது என்ன அந்த வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஐ வெண்ட் அண்ட் ஒர்க் இன் அ பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி அண்ட் that's where it started. ஆனால் வந்து என்னென்னா இந்த 4-5 yearsல ஐ ஒர்க் வித் மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கூட இந்தியன் ஸ்கூல் ஆஃப் டெமோக்ரஸி, பென் கலெக்டிவ், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் பயணம் பண்ணச்சில் தான் இட் காட் ரியலி டீப்பாக வந்து ஓகே எனக்கு அரசியல் தான் வேணும்னு. when I went to ஹார்வர்டில் வந்து இது வந்து ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்ட். அதில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வருவாங்க. அண்ட் ஈவன் சம் ஆஃப் மை ப்ரொஃபஸர்ஸ் ஆர் ஆல்சோ கவர்னர்ஸ் எல்லாமே. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கச்சில் என்ன சொல்கிறது எப்போதுமே லைஃப்பில் வந்து கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது. நம்ம இந்த சமுதாயத்துக்கு எப்படி பெஸ்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எல்லாருக்கும் ஒரு ஃபீல்டு இருக்கும் அப்படி தானே. ஹெல்த் இருக்கும், டாக்டர், இந்த மாதிரி இருக்கும். ஃபார் மீ ஐ ஃபெல்ட் தட் பாலிடிக்ஸ் இஸ் அ குட் ஸ்பேஸ் ஃபார் மீ டு கான்ட்ரிபியூட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹார்வர்டுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் அது ஒரு கரேஜ் வரும். அந்த கரேஜ் வந்ததுனால ஐ செட் ஓகே நவ் இட் இஸ் டைம் ஃபார் மீ டு ஜம்ப் இன். வெளியே இருந்து பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு டிவிகே மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, பெருசாக டிவிகேல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அரசியல் புரிதல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து விஜய் ஃபேன்ஸாக தான் உள்ளே இருக்காங்க, அரசியல் சார்ந்து அவங்களுக்கு எந்த ஒரு புரிதலும் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ டிவிகேக்குள்ளேயே இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாக அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லையா? டெஃபினட்டாக இது ஒரு தவறான புரிதலை தான் நான் பார்க்குறேன். ஐ திங்க் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாயத்தில் ரொம்ப காலமாக நம்ம வந்து இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், பெண்கள் அரசியலுக்கு வரணும் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கோம். அது நடந்ததே இல்லை அப்படி தானே. ஸ்டூடெண்ட் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு, பட் இந்த காலத்தில் வந்து தெர் ஆர் நாட் அந்த மாதிரி ஸோ மச் ஹேப்பனிங். ஓன்லி இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட், ஸ்டூடெண்ட் மூமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்க முடியும். பட் நவ் when people are coming, young people are coming, இது வந்து நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா ஒரு எப்படி சொல்கிறது அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற ஒரு இதாக பார்க்குறேன். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி இப்படி தான் காலங்காலமாக பெண்களையும் சொன்னாங்க அப்படி தானே. வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு கருத்து உனக்கு ஒன்றும் தெரியாது உள்ள போ அப்படிம்பாங்க. ஸோ இதே தான் நம்ம வந்து இளைஞர்களுக்கு பண்ணுறோம். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அ பிக் டிஸ்சர்விஸ். இது வந்து நம்ம வந்து இளைஞர்கள் வராங்களா அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அண்ட் ஆப்வியஸ்லி என்ன சொல்கிறது அவங்களோட கருத்துக்கள் அவங்களோட புரிதலும் வளரும். they are only 18, 19, 20 அப்படி தானே. நம்ம எல்லாரும் ஒரு இதில் தான் வந்துட்டுருக்கோம். அண்ட் ஐ ஃபீல் நிறைய இளைஞர்கள் பேசுறது எனக்கே வந்து ஐ கெட் இன்ஸ்பயர்ட் பை தெம். ஓகே பரவாயில்ல இந்த வயசில் இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ ஐ ரியலி ஃபீல் இட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் ஐ பிலீவ் பீப்புள் ஷுட் என்கரேஜ். இஃப் தே டோன்ட் என்கரேஜ் அட்லீஸ்ட் தே ஷுட் கீப் குவைட். நான் அவங்கள வந்து ஒரு இழிவாக பேசுகிறதாகட்டும், அவங்கள இது பண்ணுறதாகட்டும், அது வந்து ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியே பெண்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு காலங்காலமாக எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பெருசாக யாரும் வெளியே வரமாட்டாங்க.
வரணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்தாலும் அவங்களால வர முடியல. ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்ன தடைகள் அவங்களுக்கு அரசியல் வரத்துக்கு இருக்குது? ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் நாட் ஜஸ்ட் அரசியல், எனி ஜாபுக்கு நம்ம வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ஆண் வந்து ஒரு வேலைக்கு போகணும் இல்லை வெளி உலகத்திற்கு போகணும், அவங்க ரெண்டே விஷயங்கள் தான். ஒன்று அவங்கக்கிட்ட திறமை இருக்கான்னு யோசிக்கணும், இன்னொன்று வேலை கொடுக்கறதுக்கும் நம்ம அவங்க போகிற ஸ்பேஸும் அவைலபிளாக இருக்கணும்னு பார்க்கணும். ஆனால் ஒரு பெண் வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரொம்ப மூத்த ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கேட்டேன், ஏன் பெண்கள்லாம் வந்து வரமாட்டிக்காங்க அப்படின்னு. வரமாட்டிக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏன் இந்த ஸ்பேஸ் அமைக்கப்படலை அப்படின்னு. ஸோ வந்தாலும் வெளியே தெரிய மாட்டாங்க. பெரிய விஷயம். ஷீ செட், அஸ்விதா, நீ உங்களுக்கு வந்து தெரியும், யூ நோ த ட்ரூத், பாலிடிக்ஸ் இஸ் அ 24/7 ஜாப். அப்போ எப்படி பெண்கள் வர முடியும்? பிகாஸ் தே ஆர் என்ன சொல்கிறது, தே ஆர் ஆல்சோ ஹேவிங் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆனால் ஆண்களுக்கு வந்து அப்படி கிடையாது. ஸோ இட்ஸ் அ 24/7 ஜாப். அண்ட் இது வந்து நம்ம வந்து பெண்களையும் குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தென் வை நாட் மேக் இட் 9 to 5 அப்படிங்கிறத என்னோட கேள்வி. ஏன் வந்து இப்படிதான் சிஸ்டம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெண்களை வரவிடாம தடுக்கிறதுக்கான நிறைய பேரியர்ஸ் வந்து நம்ம கூட தான் ஆயிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து இஃப் ஐ எம் அ உமன், இஃப் ஐ ஹேவ் டு என்டர் சம் லைக் எனி ஒர்க் பிளேஸ், நான் வந்து நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. இஃப் ஐ எம் அ யங் பர்சன், டுடே ஐ ஹேவ் டு திங்க் அபவுட், ஓகே எனக்கு சேஃப்டி இருக்கா, நான் என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண போகிறேன், என் பக்கத்தில் யார் உட்கார போகிறாங்க, என்ன யாரும் எங்கேயாவது பார்க்குறாங்களா, நான் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் அ மென்டல் என்ன சொல்கிறது பர்டன் வி ஆர் கேரிங். என் வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை யார் பார்த்துப்பா, குழந்தை சாப்பிட்டுதா தூங்குனுதா, இதெல்லாம் நம்மளோட இது பேர்டன் ஆகுது. வயசானவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துக்கணும், எல்லாமே இது எல்லாம். இன்னொன்று வந்து என்ன, ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ். எங்கே போனாலும் யூ ஹாவ் என்ன சொல்கிறது சேஃபான ஒர்க் பிளேசஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ when a woman comes into any field and especially in politics, it has become like என்ன சொல்கிறது, ஒரு வந்தாலே இந்த தளத்துக்கு வந்தாலே வந்து ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் நிறையா இருக்குது, என்ன நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அண்ட் இட் கான் லைக் ஒரு லிஸ்ட்டே போடலாம், 5 பக்கத்துக்கு எழுதலாம் நம்ம வந்து இத்தனை சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ வி கான் பின் பாயிண்ட் ஒன். அண்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேரியர்ஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணி விடணும். ஆன்லைன் அப்யூஸ் நிறைய இருக்குது. அதுவும் ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வரா அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, மீம்ஸாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அது வந்து சில நேரம் வந்து ஐ கான்ட் ஃபேஸ் இட். தெர் ஆர் மொமெண்ட்ஸ் ஐ ஃபீல் இதெல்லாம் தேவையா, இவ்வளோ அடி வாங்கணுமா, பிகாஸ் பீப்புள் வர் சேயிங் நாஸ்டி திங்ஸ் அபவுட் யூ. பட் ஆனால் இட் இஸ் உங்களுக்கு வந்து ஒரு ½ hour எடுக்கும் அதுலேருந்து வெளியில் வரக்கு. பட் த ½ hour இஸ் வேஸ்டட். அப்படி தானே, அந்த ½ hour நீங்கள் வந்து எப்படி என்னை பற்றி இப்படி சொல்லலாம், நான் இப்படி கிடையாது. ஸோ அந்த ஐ திங்க் that we are doing என்ன சொல்கிறது வெரி ஹார்ம்ஃபுல். நாட் ஜஸ்ட் ஐ திங்க் பாலிட்டிக்ஸ். இன்னைக்கு எந்த பொண்ணு என்ன பண்ணாலும் ஐ திங்க் எவ்ரிபடி ஹஸ் அன் ஒப்பீனியன் அபவுட் இட். ஓ இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட். அந்த ஹராஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். I think criticism is fine, constructive criticism is fine. I would love to improve. ஆக்சுவலாக நான் வந்து ஹார்வர்டில் படிக்கல, ஐ டுக் அ கோர்ஸ் அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அண்ட் ரன்னிங் ஃபார். அந்த கோர்ஸில் வந்து ப்ரொஃபஸர் ஆனால் ஒன்று சொன்னார், என்றைக்கு உங்களுக்கு அட்டாக்ஸ் வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் வளர்றீங்கன்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் லைக் சம்டைம்ஸ் ஐ டெல் மை செல்ஃப், ஓகே அட்டாக்ஸ் வருதா, ஓகே முதல்ல நிறைய இருக்குது, இங்கே சொல்ல முடியாத அளவு அட்டாக்ஸ். சில கமெண்ட்டை நானே ரிப்போர்ட் பண்ணி விட்டுறேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே என்னத்தை ரிப்போர்ட் பண்ணி இட்ஸ் ஓகே. பட் தெர் ஆர் ரொம்ப இனிஷியலாக ஐ யூஸ் டு ரிப்ளை. அண்ட் ஈவன் டுடே இஃப் தெர் ஆர் சம்படி ஹூ ஹேஸ் என்ன சொல்கிறது ரொம்ப எதாவது சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டிவாக பேசினாங்க அப்படின்னா ஐ கிவ் தம் மை ஓன் ரெஸ்பான்ஸ் எல்லாமே. ஸோ தெர் ஆர் பீப்புள் ஐ லவ் இன் சோஷியல் மீடியா. என்னன்னா ஈவன் தோ அவங்க இன்னொரு பார்ட்டிலேருந்து வந்திருந்தாலும் தே ரியலி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஹாவ் அ கான்வர்சேஷன். ஸோ அந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம பேசலாம். பட் யா தெர் ஆர் சம் பீப்புள், அவ்வளோதான், அதோதான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட். ஓகே. இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் அரசியலுக்கு வர்றதும் ஒரு ஆளுமைக்கு வர்றதும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்கு எந்த டெசிஷன்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து என்னன்னா ஓகே ஒரு கோட் கூட இருக்குது, இந்த உலகத்தில் 50% விமென், 50% வந்து அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணவங்க, அப்படி தானே? இட்ஸ் நாட் மென், இட்ஸ் ஆக்சுவலி விமென் ஆர் யா. ஸோ இட்ஸ் எவ்ரிபடி இஸ் ஃப்ரம் அஸ். ஆனால் நம்மளுக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை, எந்த இடத்துலையும் ஸ்பேஸ் இல்லை, நாட் ஜஸ்ட் இன் பாலிடிக்ஸ். அண்ட் பாலிடிக்ஸ் இட்ஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இதெல்லாம் மெனி எக்ஸாம்பிள்ஸ் வை இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் 15%, நம்ம ஸ்டேட் அசம்பிளியில் 5% தான். அப்படி இருக்குச்சு என்னன்னா ஒரு பெண் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கல, அங்கே பெண்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்மளோட கருத்து
கருத்துக்களே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 வந்து மேரேஜபிள் ஏஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அண்ட் தே ஹேவ் அ பார்லிமெண்ட்ரி பேனல். அந்த பேனலில் 31 பேர் 30 ஆண்கள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் எனக்கும் திருமண வயது மினிமம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்படிதான் நாட் பீப்புள் ஹூ ஆர் ரெப்ரசென்டிங் அஸ், என்ன மாதிரி உள்ள ஒரு ஆள் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணல, தி புட் டேக்ஸ் ஃபார் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ். ஈவன் தோ 5 4 பெண்களுக்கு அப்போ வந்து பேட்ஸே ஆக்சசிபிள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நீங்கள் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் டேக்ஸ் போடுறீங்க. எல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து முடிவுகள் எடுக்கேஷனில் நம்ம அங்கே இல்லை. இது நாட் ஜஸ்ட் பெண்கள். இப்போ நாளைக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு ஸ்டேட் பாலிசியோ ஏதோ ஒன்று உருவாக்குச்சுன்னா அங்கே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பர்சன்ஸ் இல்லைன்னா அவங்களோட கருத்துக்கள் தெரியாது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள். ஸோ நான் என்ன நினைக்கிறேன், ரெப்ரசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். வென் யூ ஆர் 50% பாப்புலேஷன், நம்ம 5%ல கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பிடித்த பெண் ஆளுமை யார் மேம்? எனக்கு எந்த மாதிரி பெண்கள் பிடிக்கும் அப்படின்னா, when they have a sense of self and sense of their own. இப்போ நிறைய பெண்கள், இப்போ நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க, நல்ல பல கட்சிகள் இருக்காங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் டிவி கேம் சேயிங், இட்ஸ் எவ்ரி பார்ட்டியில் when a woman is thinking for herself and speaking for herself and take a stance வந்து உடனே எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் தோஸ் ஆர் த விமன் நம்மளுக்கு தேவை. இங்கே எனக்கு குளோபலாக பார்த்தீங்கன்னா ஐ ரியலி லவ் ஜெசிந்தா ஆர்டன், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாண்ட்லேருந்து. பிரைம் மினிஸ்டர் இருக்கல, ஷீ கேவ் பர்த் டு பேபி அண்ட் தென் யூனோ அந்த அட்டாக்ஸ்லாம் கிரைஸ்ட் சர்ச் அட்டாக் வரையில வித் த வே ஷி ஹேண்டில். ஸோ அந்த மாதிரி விதத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாண்ட், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். அப்புறம் சானா மரி, எனக்கு சின்ன ஏதாவது அவங்களாம் தே ஆர் வெரி யங் ஆல்சோ. அந்த தருணத்தில் தே ஹேண்டில் கிரிட்டிசிசம் வெரி என்ன சொல்கிறது, கரெக்டாக கிரிட்டிசிசம்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் ஐ லவ் மெனி விமன் பாலிட்டிஷியன்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் தெர் ஆர் மெனி விமன் லைக். ஆனால் இந்த விமனில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே ஒரு பயணம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மா வந்து அம்மான்னு தன்னை சொல்லிக்கிட வேண்டியிருக்கு, அப்படி தானே. மாயாவதியும் பெஹன், மம்தா பானர்ஜியும் அவங்கள தீதின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ ஒரு போர்வைக்குள்ளே இவங்கெல்லாம், புரியுதுங்களா, அந்த போர்வைக்குள்ளே தானே வந்து எலிவேட் பண்ணிக்கிறாங்க. சி ஐ எம் யுவர் அம்மா, ஐ எம் யுவர் அக்கா அப்படின்னு. அது ஆண்களுக்கு அந்த இது வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு. they don't have to, they just can be men. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது, ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். நான் சொன்ன மாதிரி இப்போ ஈவன் இஃப் ஐ எம் அ உமன், இஃப் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ், ஐ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அந்த ஜாபோட 24/7 நேச்சருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா, பொதுவாக பெண்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சொத்து இருக்காது, அப்படி தானே. அவங்க வந்து சொத்துகள் வந்து இருக்காது, அவங்க மோஸ்ட்லி ஏர்னிங் மெம்பர்ஸாகவும் இருக்க மாட்டாங்க. அப்போ அரசியலில் வந்து நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஹவ் வெல்த் ஆர் யூ நீட் டு ஹவ் அ ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அது வந்து நிறைய பெண்களுக்கு இருக்காது, நேச்சுரலாகவே இருக்காது. ஏன்னா அந்த சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட என்ன சொல்கிறது. இன்னொன்று வந்து ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் வந்து ஆண்களோட பெண்களுக்கு தான் அதிகமாக நடக்கப்படுது. இன்னொன்று வந்து பெண்களோட உடையிலேருந்து அவங்க பேசுகிற விதம் எல்லாமே வந்து அங்கே கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் விமன் இன் பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இன்னொன்று என்ன பிரச்சனை பார்க்குறேன்னா, இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் இன்க்ளூடிங் த பார்ட்டிஸ் விச் ஆர் இன் தமிழ்நாடு, விச் ஆர் எவ்ரிவேர், பெண் ஆளுமைகள் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு லேடர் இல்லை. ஓகே, எனக்கு என்னென்ன, ஆனால் வந்து ஆண் தலைவர்கள் நிறைய இருக்குன்னா ஒரு ரோல் மாடல் எஃபெக்ட் இருக்கு. ஓகே, நான் அவர் மாதிரி ஆகணும், இவங்களை மாதிரி. நம்மளுக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரோல் மாடல்ஸ் தான். ஒரு என்னப்பா அது, ஒரு 4-5 பேர் தான் நம்ம சொல்லவே முடியும் தமிழகத்திலே. ஸோ அப்படி அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் தான். பிகாஸ் ஓன்லி வென் யூ see somebody, ஓகே நான் இவங்களை மாதிரி ஆக முடியும், அந்த பயணத்துக்கு வந்து நான் இந்த பாத்தை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு ஈஸியாக இருக்கு, பெண்களுக்கு ஈஸியாக இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பதில் சொன்னமைக்கு நன்றி மேம். தேங்க்யூ.